வடிவேல் சி அசோகன் அவர்கள் என் உயிர் துணையே என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். மிக அருமையாக பேசக்கூடியவர் பேசுவார் என்று கூறி அமர்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்லலாம் எல்லாரும். கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, இன்பமெல்லாம் அளித்திடும் இதய தெய்வமே, ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, மருதோர் என்னும் பது பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, மருதோர் என்னும் பதில் பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமனடி பற்றையே பற்றும் தெய்வமே, பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமனடி பற்றையே பற்றும் தெய்வமே, உயிரும் தழைக்க வந்த கருணை தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்றும் தரும் வேற்றி தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்றும் தரும் வேற்றி தெய்வமே, ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, இன்பமெல்லாம் அளித்திடும் இதய தெய்வமே, இதய தெய்வமே, இதய தெய்வமே என்று வள்ளல் பெருமானுக்கு பாமாலை சூட்டி மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்துருளி மன்னிய வடிவளித்த அறிஞர் குலத்திலே கைலும் தரமும் இங்கெனக்கு கொடுத்துளே விளங்கு சர்க்குருவே, பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தளத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழியே, நமக்கெல்லாம் தாயாய் தந்தையாய் சர்க்குருவாய் தெய்வமாய் விளங்குகின்ற வள்ளல் பெருமானின் திரு பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆன்றோர்கள், ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள், வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகிகள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் வணங்கி இன்று வள்ளல் பெருமானின் திருவருள் உயிர் துணை என்ற ஒரு அருமையான தலைப்பிலே நாமெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கின்றது. உயிர் துணை என்று சொல்லும் பொழுது இத் துணை அப்படின்னு வருது இல்லைங்களா, இத் பிளஸ் உ து, மெய்யெழுத்து உயிர் எழுத்து, இன் பிளஸ் ஐ நை, அதே மாதிரி மெய்யெழுத்து உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து, உடலுக்கு உயிரும் உயிருக்கு உடலும் ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து உயிர் துணையாகின்றது இல்லைங்களா. இப்ப உயிர் எப்படி வருகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் எப்படி அனாதியோ உயிரும் அனாதிதான். வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள், ஆன்மா ஒரு பாடலிலே சொல்லுவார்கள், உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வரும் வகையறியீர், உடல் பருக்க மித உண்டு உறங்குதற்கே அறியீர் என்று சொல்லுவார்கள். உடம்பு எப்படி வருகின்றது, உயிர் எப்படி வருகின்றது என்று நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. சொல்வாங்க, உயிர் என்பது ஆன்மா, நான் ஆன்மா, சிற்றென வடிவினை, இருப்பிடம் லலாடஸ்தானம் என்ற பூர்வ மத்தி 1000 கோடி பிரகாசமுடையது அந்த ஆன்மா என்று சொல்லுவார்கள். சரி, ஆன்மா அப்படின்னு சொல்லும் பொழுது
பிராணன் உடலை விட்டு என்பதை நாம் எப்படி உணர்கின்றோம்? நமக்கு இயக்கம், சுவாசம், இருதய துடிப்பு, உணர்வு இருக்கின்ற பொழுது நம்முடைய உடலிலே உயிர் இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். உடலை விட்டு பிராணன் போய்விட்டது என்று சொல்கின்றோம். பிராணன் என்பது என்ன? நம்முடைய உடம்பிலே தசவாயுக்கள் இருக்கின்றன. அதுதான் அந்த 10 வாயுக்களில் பிராணன் என்ற ஒரு வாயு. அது ஒரு ஜடப்பொருள், தானாக இயங்காது, ஒன்று இயக்கத்தான் அது இயங்கும். அதை இயக்கக்கூடிய ஒரு பொருள் எது என்று கேட்டால் அந்த உயிர்தான் ஆன்மா. அதே போல சரி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்கின்றோமே, அதுதான் உயிரா? இல்லை, இல்லவே இல்லை. அதாவது அதுவும் ஒரு ஜடப்பொருள். அந்த உயிரானது அதை இயக்கினால்தான், சிந்திக்க வைத்தால்தான் அந்த மனமானது என்ன தொடங்குகின்றது. எனவே இந்த உயிரானது நம்ம எப்படி கடவுள் இருக்கின்றாரோ அதை போல இந்த உயிரும் அனாதியாக இருக்கின்றது. கடவுள் என்ன பண்ணுகின்றார் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே அந்த சிசு வளர்ந்து ஒவ்வொரு படியாக வளர்ந்து இந்த நில உலகத்திற்கு வருகின்றது. அந்த உயிருக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு உணரும் தன்மையோ அந்த அறிவோ அந்த உயிருக்கு கிடையாது. அந்த உயிரானது ஒருவன் அறிவித்தால்தான் அந்த உயிரானது ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு யார் கர்த்தாவாக இருக்கின்றார் என்று சொன்னால், இறைவன் ஒருவன் தான் கர்த்தாவாக இருக்கின்றான். இறைவன் அறிவிக்க அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது தெரிந்து கொள்ளுகின்றது. இப்பொழுது உயிரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது துணை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? ஒவ்வொரு படியா, அதாவது நம்முடைய சிறு பருவத்திலிருந்து நம்முடைய பெற்றோர்கள் துணையாக இருக்கின்றார்கள். அடுத்தது நாம் கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை, அடுத்தது பிள்ளைகளுக்கு பெற்றோர் துணை. வயோதிக காலத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு துணையாக இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றாக கடைசியிலே வயோதிகம் போது ஊன்றுகோல் கூட ஒரு துணையாக இருக்கின்றது, இல்லைங்களா? நடக்க முடியல, அப்போ ஒரு துணை வேண்டும் இல்லையா? ஒரு ஊன்றுகோலை வைத்து நாம் நடக்கின்றோம் இல்லையா? அது போல துணை என்று சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் உயிர் துணை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, உயிர் துணைன்னு சொல்றீங்களே, அந்த உயிர் துணையானது, இறைவனுடைய செயலானது எப்போது தொடங்குகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், எப்ப தொடங்குது? இறைவன் எப்ப உயிர் துணையா இருக்கான் நமக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமானவர்கள் விண்ணப்பத்திலே சொல்லுவார்கள். அதாவது இறைவன் தான் துணை. நமக்கு யார் துணைன்னு சொன்னா, இறைவன் ஒருவன் தான் நமக்கு துணையாக இருக்கின்றான். அவனுடைய செயல்பாடு எப்பொழுது தொடங்குகின்றது என்று சொன்னால், விண்ணப்பத்துல ஐயா சொல்லுவாங்க, அதாவது தந்தை உபசாரத்தால் பெற்ற தந்தைன்னு சொல்லுவாங்க. உபசாரத்தால், இந்த பிறவியிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை என்பது இப்ப தற்காலிகமாக இருக்கக்கூடியது. ஆனால் பிறவிதோறும் யார் நமக்கு தாய் தந்தையாக இருக்கின்றார்கள்? இறைவன் ஒருவன் தான் பிறவிதோறும். எத்தனை பிறவி எடுக்கின்றோமோ அத்தனை பிறவிகளிலும் அம்மை அப்பனாக இருந்து, தாயாக இருந்து, தந்தையாக இருந்து, நமக்கு ஒரு உயிர் துணையாக இருந்து இறைவன் நம்மை காத்து கொண்டிருக்கின்றான் இல்லையா? அவனை நாம் மறக்க முடியுமா? பெருமான் விண்ணப்பத்துல சொல்லுவாங்க, உபசாரத்தால் பெற்ற தந்தை என்னுடைய சுக்ல துணியின் கண்ணே இருந்து பூத பௌதீக பேரணு உருவில் பெருகி வெளிப்பட அந்த தலைப்பிரட்டை உருவத்தை செலுத்தித்து அருளினீர்கள். அப்போதுல ஆரம்பிக்குது. எப்ப தந்தை என்பவனுடைய சுக்லத்துல இருந்து அவனுடைய உயிர் துணையானது அவன் துணையா வரக்கூடிய நிலை எப்படி ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், தந்தையனுடைய சுக்கிலத்திலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது அங்கே ஏற்படுகின்ற அசுத்தம், அடுத்தது அருவருப்பு, எல்லாவற்றையும் தத்துவ துரிசிகள்லாம் நீக்கி அந்த இடத்துல அந்த உயிரை பேரணுவை காப்பாத்துறான். அடுத்தது தந்தை தாய் என்பவருடைய ஸ்ரோனிக திரள கொண்டு வந்து சேர்க்கணும். அப்ப அந்த பௌதீக பேரணுவானது உருப்பெறுகின்றது. எப்படி உடல் உறுப்புகள் எல்லாம், அங்கங்கள் எல்லாம் பழுதடையாமல் ஒவ்வொரு உறுப்பாக வளர்ந்து அங்கே ஏற்படுகின்ற அசுத்த காற்று, தீ ஜுவாலை, நச்சு ஜுவாலை
போன்ற அருவருப்பான ஒரு விரோத தத்துவ விரோதங்கள் எல்லாம் துரிசுகள் எல்லாம் அந்த நீங்க பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். ஒரு தாயோட வயிற்றுல லைட் இருக்கா, ஃபேன் இருக்கா, என்ன இருக்கு அந்த வயிற்றுல? இருட்டான ஒரு குகையா இருக்கு. அந்த இருட்டான ஒரு குகையில ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி எல்லாம் காலை அப்படி மடக்கி வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கும் இல்லைங்களா? அப்ப எப்படி எல்லாம் இறைவன் காப்பாத்துறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நம்ம வயிற்றுல அம்மாவோட வயிற்றுல இருக்கோம், அப்ப போட்டு உதைக்கிறோம், அம்மாவெல்லாம் போட்டு உதவுன்னு உதப்போமே. அப்ப அந்த தாய் தாங்குறாங்க இல்லையா? தாயை சிறந்த தயாவான தத்துவனாக இறைவன் நமக்கு உயிர் துணையாக இருக்கின்றானா. அப்படி அசுத்த காற்று அந்த என்னென்ன தத்துவ துரிசுகள், ஏன்னா சில குழந்தைகள்லாம் அபார்ஷன் ஆகிறது உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஆகாம அந்த பேரணு வடிவ உற்பத்தி பண்ணி அங்கமாக உருவாக்கி கடைசியில குழந்தையா வெளியே வர வரைக்கும் அவனுடைய உயிர் துணையானது எப்படி வருகின்றது என்று சொன்னால் அப்படி காவலா வருதான், நம்மளை தொடர்ந்து வருதான். சரி, அந்த தாயுடைய வயிற்றுல சிக்குண்டு வெறுக்குண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாம முழுசா வெளியே வருது அந்த குழந்தை. அப்ப இறைவனுடைய அருள் ஆற்றல் அந்த உயிர் துணை என்பது எப்படியெல்லாம் அங்க செயல்படுகின்றது என்பதை சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த இறைவன் எப்படியெல்லாம் உயிர் துணையா இருந்து நம்மை காப்பாற்றி வெளியே கொண்டு வரான் பாருங்க. அப்ப அவனோட ஆற்றல் நமக்கு தெரியுது. அப்ப அந்த உயிர் துணையாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் மறக்கலாமா? மறக்க கூடாது. ஏன்னா அவன் ஒருத்தன்தான் உயிர் துணையாக இருக்கக்கூடியவன். வேற யாராச்சும் உறவு இருக்காங்களா நமக்கு? உகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, பெண்டி சதமல்ல, கட்சி ஏகம்பனே நீ தாழ் ஒன்றே சரணா. ஞானிகள் எல்லாம் சொன்னாங்களே, இறைவனுடைய திருவடி மட்டும்தான், இறைவனுடைய அந்த நிலை திருவருள் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கக்கூடியது. அவனை மறக்கவே கூடாது. நம்மள என்ன உறவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம இப்ப இருக்கிற சுற்றம்தான். நம்மளோட தாய் தந்தை, நம்முடைய அண்ணன் தம்பி, இன்னும் சுற்றம் தழுவுன்னு ஐயா சொல்லுவாங்க. சுற்றம் தழுவ வேண்டியதுதான். ஆனாலும் என்ன பண்ணணும்? இறைவனை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின் கண்ணே நின்றேன். அவனை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தோம்னாதான் நம்ம அதை நினைக்க மறந்துட்டாதான் நமக்கு சோதனைகள் அதிகமா வரும். உயிர் துணையா ஒருத்த நம்ம கூட இருக்கானே, உள் ஒளியாக இருக்கின்றானே, நம்முடைய ஆவி உருவா இருந்து நம்மளை வெளியே கொண்டானே, அந்த உயிர் துணையை நாம் மறக்க கூடாது என்ற ஒரு சிந்தனை இருந்தால் அவனை நாம் மறக்க மாட்டோம். அவன் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்துறான்? அம்மா தலைமை உரையில சொன்னாங்க, பற்றயந்தஞ்சிய பறிவு கண்டனை சற்று மஞ்சேலென தாங்கிய துணை. அதாவது நமக்கு கலக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஏதோ ஒரு கஷ்டம் வருது, கலக்கம் வருகின்றது. அந்த பற்றுகளினாலும் எத்தனை பற்றுகளை நம்ம வச்சுட்டு இருக்கோங்க? ஏமா 4 பற்று சொல்றார். தேகப்பற்று, ஜீவப்பற்று, கலத்திரப்பற்று, பந்தப்பற்றுன்னு சொல்றார். அத்தனை பற்றுகளையும் வைத்துக் கொண்டிருந்தால் நம்ம இறைவனை எப்படி பற்ற முடியும்? பற்றற்றானை பற்றுவதற்கு பற்று அற்றால் அன்றே வழியாது நெஞ்ச அறிவுறுத்தல்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு நெஞ்ச அறிவுறுத்தல்ல இன்னும் நல்லா சொல்றார். அடுத்த பிறவியில உனக்கு தாய் தந்தையா வருவாங்களா? இன்னைக்கு இருக்கிற மனைவி அடுத்த பிறவியில உனக்கு மனைவியா வருவாளா? அதே மாதிரிதான் பட்டினத்தார முன்னை எத்தனை அப்பன், எத்தனை அப்பனோ எத்தனை அம்மையோ அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க அடுத்த பிரிவுல வருவாங்கன்னு எப்படி சதமா நினைக்க முடியும்? இறைவன் ஒருவன் தான் துணையாக நம்ம கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய துணையை பிரித்து கொள்ள வேண்டும். அந்த திருவடிதான் நமக்கு துணை. மந்திரங்கள் ஆவதும் மாமருந்தாவதும், தந்திரங்கள் ஆவதும் தானங்கள் ஆவதும், சுந்தரம் ஆவதும் தூய நெறி ஆவதும் எந்த பிரான் திருவடிதானே இணையடிதானேன்னு சொல்றான். எது? இறைவனுடைய திருவடியை நம்ம இருக்க பிடிச்சுக்கணும். அவன் தான் உறவு. சாருலக வாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும்
உத்தம சர்க்குருவே நேருருவே எவராலும் காணுதற்கரிதாம் நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏழுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை பதித்தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று போற்றி மகிழ்ந்து உலகில் உள்ளபடி நினைந்து உள்ளபடி உருகி நினைந்தேன் செல்வர். யாருங்க உலக விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் பாருங்க, யாராச்சும் நிமிந்து போறாங்களா தெருவுல பாத்துக்கீங்களா? யாராச்சும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாறையும் பாரதி சொன்னார். யாராச்சும் நிமிந்து போறாங்களா? யாருமே நிமிந்து போகிறது இல்ல. கையில செல்லுதான், குனிஞ்சிட்டு தான் போறாங்க. எல்லாரும் குனிஞ்சிட்டு கையில ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? குனிஞ்சு போறாங்க. அந்த நேர்கொண்ட பார்வையும் கிடையாது, நிமிர்ந்த நன்னடையும் கிடையாது. அந்த மாதிரி இறைவனை நினைக்கிறதுக்கு அந்த செல்போன் வந்ததுனால இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கு என்னங்க எத்தனை மாயைகள் நம்மள இருக்கு பாருங்க. ஒண்ணு தொலைக்காட்சி தொடர் நம்மள மேல ஏறவே விட மாட்டேங்குது. அடுத்தது என்னன்னா செல்போன், அடுத்தது இன்னும் என்னென்னவோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்குது. அத்தனை விஷயங்களும் என்ன பண்ணுது? இந்த ஆன்மாவை அலைக்கழிக்கின்றது. உயிர் துணையாக இருக்கக்கூடிய இறைவனை நினைக்க மறுக்கின்றது. இப்ப பெரிய காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுல ஒருத்தன் போனோன்னா வழி தெரியல, அவனுக்கு சிக்கி தவிச்சு கொண்டே இருக்கின்றான். அப்பொழுது வழியில் அவனுக்கு பசி வேற, தாகம் வேற, அடுத்தது மிருகங்களின் உருமல்கள் வேற. அப்படி தனியா போய் கொண்டு இருக்கின்ற போது திடீர்னு மழை வேற வருது, மேகம் இடி மின்னெல்லாம் வருது. அந்த நேரத்துல அவன் எப்படி தவிப்பான்னு பாத்துக்கங்க. அப்ப ஒரு தூரத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஒரு லைட் எரியிற மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருந்தா அவன் எப்படி எல்லாம் சந்தோஷப்படுவான். அங்கதான் இருக்கு துணை. அப்ப அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருட்டி இந்த கள்ளவாதனையை கலைந்து அருள் நெறியை காதலித்து உள்ளவாறு இந்த உலகமெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்றோ அதை கண்டு மகிழ்தல் என்றோன்னு ஐயா சொன்னாங்களே. அந்த கள்ளவாதனையெல்லாம் கலந்து இந்த உலக விஷயங்கள் எல்லாம் மறந்து ஒருத்தன் இறைவனுடைய உயிர் துணையை பற்றி கொண்டு இறைவனே சதா கதியாக நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த நிலையை நினைச்சு பாருங்களேன். இந்த மாயெல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகும். அந்த மாயை விலக நம்ம நினைச்சு பார்ப்போம், இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் துணையா இருக்கான்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். நீங்களாம் இப்ப நான் மேடையில எழுந்து பேசுறேன், நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வள்ளலார் அப்படி செய்தார், இப்படி செய்தார். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு பாருங்களேன், எப்படியெல்லாம் துணையா இருந்திருக்கார். அவர் உயிர் துணைங்க. இறைவன் பெருமானுக்கு துணையா இருந்தாங்க, பெருமான் எல்லாருக்கும் துணையா இருக்காங்க. எல்லாருக்கும் கொடையாய் இருந்தேனுக்கு அருள் புரிந்தேன், எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தார். எல்லாருக்கும் பொதுவில் நடம் இருக்கின்றார். எல்லாருக்கும் இது மாதிரி யாது செய்யாமை குறித்து இசை எனக்கே என்று பெருமான் சொல்கின்றார். எல்லாருக்கும் தானே பொருள் ஆடுறையா, ஆனா எனக்கு செய்தது மாதிரி ஏன் மற்றவங்களுக்கு செய்யல? அதுதான் பொது நோக்கம். இறைவன் எப்படி துணையா வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த உயிர்கள் வருத்தப்படுகின்ற பொழுது, அடுத்த உயிர்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் ஓடி சென்று உதவுகின்றீர்கள் அல்லவா, அப்பொழுது அவனுடைய துணை வருகின்றது. இறைவன் எப்படி இருப்பான்? எல்லா உலக விஷயங்கள்ல ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது ஒன்றினில் ஒன்று ஒன்றாய் கலந்து இருப்பான். அப்ப உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து எல்லா உயிரையும் பரவும் போது ஒன்னா இருப்பான். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது உடன் வருவான். நீ அவனை நினைச்சுக்கிட்டே இருக்க, துன்பம் வருது, அப்ப உடன் வருவான். அடுத்தது உனக்கு மரக்கருணையும் தந்து அறக்கருணையும் தந்து வாழ்விக்க ஒன்மை பதம் அப்படின்னு சொல்லும் போது சில தவறுகள் நமக்கு ஏற்படும். அந்த தவறுகள் செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்? வேறா இருப்பான். அவனுக்கு நமக்குன்னு ஒரு அற்ப சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா? அந்த அற்ப சுதந்திரத்தை வைத்து கொண்டு நாம் என்னென்ன தகாத வழிகளை செல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய அற்ப விஷயங்களை தலையிடவே மாட்டான். அப்ப அவன் வேறா இருப்பான். அப்ப அவனை நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? உடன் இருப்பான். கள்ளம் அதாவது கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். திருமூலர் சொல்வார் அழகா, நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தன் சாட்சியா இருக்கானே, அது நமக்கு யாரும் தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் இல்லைங்களா?
அப்பதான் இறைவனுடைய துணையே பெருமான் எப்படியெல்லாம் இறைவனை வேண்டுறாங்க. என்னுயிர் நீ, என்னுயிர்க்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, எனை எனை என்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும்பொருள் நீ, என் இதயத்த அன்பு நீ, என் நன்னறி நீ, எனக்குரிய உறவு நீ, என்னுடைய நற்புறு நீ, என்னை கலந்த நட்பு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, எந்தனுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தேவேன்னு சொல்றாங்க. எல்லாம் அவன் தாங்க. தாய், தந்தை, குரு, தெய்வம், நேயம், சுற்றம் எல்லாம் அவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்கா அப்ப உயிர் துணையாக நமக்கு வருவோம். அப்படி உயிர் துணையா வரும்பொழுது அப்ப நீங்க உணரலாம் அவனை. நீங்க எவ்வளவு அளவோ நீங்க நினைக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் அவனை உணர முடியும். வள்ளல் பெருமானையும் உணர முடியும். பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு தர்மசாலை கல்கட்டையாவோட வசம் வந்தது. அடுத்தது சுப்பராய பரதேசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், தர்மசாலையில வேலை செய்திருவார். பகலெல்லாம் வேலை இருக்கும் அவருக்கு, சுப்பராய பரதேசிக்கு. இரவு நேரத்துல என்ன பண்ணுவார், தர்மசாலைக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்குவதற்காகவும் வசூல் செய்வதற்காகவும் என்ன பண்ணுவார், குருஜி குப்பம் வரைக்கும் போவார். இரவு நேரத்துலதான் போவார். அப்ப வழியெல்லாம் ஒரே இருட்டா இருக்கும். அப்படி இருட்டா இருக்கின்ற பொழுது பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே போவாராம் அந்த சுப்பராய பரதேசி என்பவர். அப்பொழுது அவருக்கு முன்பாக 2 தீவர்த்திகள், ஒரே இருட்டா இருக்கும், அவருக்கு வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டுகின்ற பொழுது 2 தீவர்த்திகள் அவருக்கு முன்பாக சென்று வழிகாட்டுமா. அதே போல இன்னொரு அன்பர், அவர் என்ன பண்ணுவார், இதே மாதிரி பல கிராமத்துக்கு போவார். போகின்ற பொழுது வழியெல்லாம் இருட்டா இருக்கும். அப்ப பெருமானை நினைச்சுக்கிட்டே போவார். அவரு பெருமான் நினைச்சுக்கிட்டே போகும்போது முன்னாடி யாரோ போற மாதிரி இருக்குமா, யாரோ ஒரு ஆள் போற மாதிரி இருக்குமா. அப்ப போகும்போது ஆனா தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா அவர் எங்க போகணுமோ அங்க வரைக்கும் அந்த ஆள் கூட இருந்து போயிட்டு அவரு திருமண பிறகு மெயின் ரோட்டுக்கு வந்த பிறகு அந்த உருவம் அறிஞ்சிருமா. அப்படி தோன்றா துணையாக இருந்து தோன்றக்கூடிய துணையாகவும் பெருமான் இருந்து பல அன்பர்களை எல்லாம் காப்பாத்திருக்காருங்க. பெருமான் லேசுபட்டு வருகிற பெருமானை உணர்ந்து கொண்டால் அவரை எவ்வளவு நம்மளை கை தூக்கி விடுவாருன்னு உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்லணும், பலவித அனுபவங்கள் நமக்கு இல்லைங்களா, அப்படியே அவர் நம்ம எப்படியெல்லாம் கை தூக்கி விடுவாருன்னு நம்ம அனுபவத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உயிர் துணையாக அவர் வருவாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மகாபாரதத்துல ஒரு கதை வரும், ஒரு இடம் வரும். மகாபாரத போர் முடிவு பண்ணிட்டாங்க, போர்தான். துரியோதனன் என்ன பண்றான், ஊசி முனை அளவு கூட நிலம் இல்லைன்னு கராரா சொல்லிட்டான். அப்ப போர்தான் முடிவு பண்ணியாச்சு. அப்ப கண்ணனுடைய உதவி வேணும். அப்ப துரியோதனனும் அர்ஜுனனும் வருகின்றார்கள் கண்ணனை பாக்குறதுக்கு. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றார், தூங்கிக் கொண்டே இருக்கின்றார். துரியோதனன் நேரா வரான். வந்தவுடனே அந்த கண்ணனோட தலைமாட்டுல உட்காடுறான். அர்ஜுனன் என்ன பண்றான், நேரா கால் அடியில உட்காடுறான். அவரு கண்ணன் என்ன தெரியுமா, தூங்குனாதானங்க எழுந்துக்க முடியும், தூங்கு மாதிரி பாசாங்க பண்றவர். அவரு கொஞ்ச நேரம் ஆச்சு, இப்படியே எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறார். எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நேரா பாக்குறாரு, காலடியில அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான். என்ன அர்ஜுனா இப்பதான் வந்தியா, வா அப்படின்னு எழுந்துச்சு உட்காரு. அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாக்கா துரியோதனன் உட்கார்ந்துருக்காரு. என்ன துரியோதனா, நீ வந்திருக்கியா, என்ன 2 பேரும் ஒரே சமயத்துல வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். துரியோதனன் சொல்றான், உங்களுடைய உதவி வேண்டி வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அர்ஜுனன் சொல்றார், உங்களுடைய துணை வேண்டி நான் வந்திருக்கின்றேன்னு சொல்றான். இவன் உதவி கேட்கிறான், இவன் துணை கேட்கிறான். துணை வேண்டி வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப 2 பேரும் ஒரே சமயத்துல வந்திருக்கீங்க, 2 பேரும் ஒரே குறிக்கோளை கேட்கிறீங்க, நான் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அதனால ஒருத்தருக்கு நான் என்னோட படைகளை நான் தந்துடுறேன், ஒருத்தருக்கு நான் நிராயுத பாணியாக இருந்து துணையோடு
நான் துணை மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து துரியோதனன் யோசிக்கிறான், எனக்கு உங்க படை கொடுங்க, உங்க துணை வேண்டாம், உங்க படையே கொடுத்துருங்க அப்படின்றார். அப்ப அர்ஜுனன் சொல்றான், கண்ணா உன்னோட துணை ஒன்றே மட்டுமே இருந்தால் போதும், எனக்கு வேற எதுவும் என்னோட படையோ எதுவுமே வேண்டாம், உன்னோட துணை வேணும் போ அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி துணைதான் நிராயுத பாணியாக இருந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அந்த மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். எது காரணம் என்று சொல்கின்றீர்கள்? எந்த துணை இருந்தது? தெய்வ துணை இருந்ததுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் தெய்வ துணை வேணும் நமக்கு. அந்த துணை இருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் செயல்கூடும், எல்லாம் செயல்கூடும். என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லால் தாளையே ஏற்றினாள். அப்படி தாளையை ஏற்றிருக்கின்ற பொழுது எல்லாம் நம்ம என்னென்ன கேட்கிறோமோ எல்லாமே கிடைக்கும். இறைவன் எப்படிப்பட்டான் தெரியுங்களா? இந்த தாய் குஞ்சிலாம் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த கோழி, பெட்டை கோழி என்ன பண்ணும்? அடைக்காத்துறோம், முட்டை போட்டுடும், குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரிச்ச பிறகு அடை வந்து அப்படியே இறக்கி கொண்டு வரும். அந்த அத்தனை குஞ்சுகளையும் என்ன பண்ணும்? அப்படியே கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போயிட்டு இறை தேடி ஒவ்வொரு குஞ்சு வாயிலையா போய் ஊட்டும். அப்ப அதோட நினைவு மட்டும் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அக்கம் பக்கம் ஃபுல்லா பார்க்கும். மேல காய் வருதா, நாய் வருதா, இல்ல பூனை வருதா, இல்ல பருந்து வருதா, இல்ல என்னென்ன வருதுன்னு மேலும் கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே என்ன பண்ணும்? அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே குரல் கொடுத்தா அந்த குஞ்சுகள் என்ன பண்ணும்? தாயோட குரலை கேட்டு கேட்டு அது பாதுகாப்பா இருக்கிறது உணரும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா அந்த குஞ்சுலாம் என்ன தெரியுமா பண்ணுங்க? தாயோட இறக்கையில போய் எல்லாம் சேர்ந்து ஒன்னா நின்னுக்கும். நின்றுட்டு அது பாதுகாப்பாக இருப்பது போல அந்த அந்த குஞ்சுகள் உணரும். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுவானா, நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே அந்த பெட்டை கோழி எப்படி குஞ்சுகளை எல்லாம் சேர்த்து அரவணைத்து எப்படி எல்லாம் காக்கின்றதோ அது போல நம்மளை எப்படி காப்பாத்துவானா, அப்படியே அரவணைச்சு அப்படியே உயிர் துணையாக இருந்து எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போகணுமோ, துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது, எனவே மொழிந்தமை துணையே. அப்பா நீ போற வழி தப்புப்பா அப்படி உணர்த்துகின்ற பொழுது நம்ம வழி மாறவே மாட்டோம். துணை நமக்கு இருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைச்சு கொள்ளலாம். அந்த மாதிரி தாயே சிறந்த தயாவான தத்துவனின் மாணிக்க வாசகர் சொல்லுவார், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் உள்ளானே அப்படின்னு சொல்றார். நமக்குள் உயிருக்குள் உயிராக இருந்து நம்மை உயிர் துணையாக இருந்து நம்ம எப்படியெல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் அரவணைச்சு செய்வார். அப்படி இந்த பற்றுகளினாலும் துன்பங்களினாலும் தவிர்க்கும் பொழுது கவலைப்படாதப்பா நான் இருக்கேன், அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, வஞ்சமில்லா நாம் வருந்தினில போதே, அஞ்சல் என்பாரிடோ அம்பலத்திருக்கின்றார், மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் நம்முடைய அஞ்சல் என்போ அண்ணலிதோ திரு அம்பலத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சுக்கு அஞ்சேன்னு சொல்லி உள்ளம் பெறும் வள்ளல் இருக்க வாட்டம் என்று சொல்லி இறைவன் என்ன பண்ணுவானா, அபயம் கொடுப்பானா. அப்படி வள்ளல் பெருமானும் நமக்கு அபயம் கொடுத்திருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில. அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். எங்கொரு தீமையும் எனை தொடராவதை கண்களும் பகலுமே காவல் செய் துணையே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இரவும் பகலும் என்னை காத்து இருக்கும் இறைவனே, எல்லா உலகம் புகழ என்னை மேலேற்றும் இறைவனே, கரவு நினையாது எனக்கு என்னை மேலேற்றும் துணைவனே, கழித்து என்றனை சன்மார்க்கத்தில் நாட்டும் துணைவனேன்னு பெருமான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு சொல்வார். இரவும் பகலும் நம்ம அவனை முழுசா நினைக்கின்ற பொழுது அப்படியே இரவும் பகலும் நமக்குள்ள அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்துப்போம். அப்படியே அந்த குழந்தை பெற்றோர்கள் எல்லாம் குழந்தையை எப்படி எல்லாம் பார்த்து கொள்கின்றார்களோ அந்த மாதிரி நம்முடைய
வாழ்க்கையிலே பெருமா இறைவனும் வந்து கலந்து கொண்டு நம்மை உயிர்க்கு துணையாக வருவார்களாம். நம்ம நினைக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா? நினைக்கணும். ஒரு நாளைக்கு 80 எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோமே, ஒரு எண்ணத்தை வந்து இறைவனை நோக்கி மடை திருப்பி விட்டோம் என்று சொன்னால் இறைவன் வந்து நமக்கு எப்படியெல்லாம் காப்பாற்றுவான். ஆனா ஒண்ணு, அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் எத்தனை குணங்கள் இருக்கின்றதோ, வேண்டத்தகாத எண்ணங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் நீக்கிவிட்டு தூய்மைப்படுத்தி நம்முடைய உள்ளத்துல வந்து, இப்ப ஒரு டம்ளர் இருக்கு, அது காலியா இருந்ததுன்னு மேல மேல ஊத்த முடியும். அது பாட்டு வழிஞ்சிட்டே இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள நிறைய வச்சுக்கிட்டு இருந்தானா மேல மேல ஊத்த முடியுமா? ஆனா நம்முடைய அந்த டம்ளர்ல என்ன பண்ணோம்? அன்பை நிரப்பணும். அந்த நெஞ்சில, தூய்மையான அந்த நெஞ்சில, இறைவன் குடியிருக்கக்கூடிய அந்த நெஞ்சில நம்ம தூய்மையான எண்ணத்தை விதைக்க வேண்டும். மனத்தால், வாக்கால், சிந்தனையால் நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை நினைக்க வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசியே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றினோம் என்று சொன்னார். இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அது தவிர நம்ம வேற என்ன செய்யணும்? இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குன்னு ஒரு சுதந்திரம் வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அற்ப சுதந்திரம். பெருமான் சொல்வாங்க, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், எல்லா சுதத்தையும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இறைவனுடைய திருவருள் சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாத்தையும் யான் என்ற பற்று, எனது என்ற பற்று, எல்லா பற்றையும் நம்ம வைத்துக் கொண்டு இறைவனை பற்றிக்கணும் வந்து நம்மளை பத்துவானா? கூடாது. பற்றுகள் எல்லாம் விடணும். அப்படி பற்றுகள் எல்லாம் விட்டோம் என்று சொன்னால்தான் இறைவன் நம்மை பற்றுவான். அந்த பற்றுகளினாலும் துன்பங்களினாலும் நாம் துவண்டு போகின்ற பொழுது அஞ்சேல் என்ற உயிர் துணையாக இருந்து, தாங்கிய துணையாக இருந்து எப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்துறான் இல்லைங்களா? அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களினால, இந்த உடம்பு பஞ்சபூதங்களினால் ஆனது, இந்த உலகம் பஞ்சபூதங்களினால் ஆனது. அப்ப அந்த அதையும் தோற்றுவிட்டு நம்மையும் தோற்றுவிட்டு, எப்படி காற்று இல்லாம ஒரு நிமிஷம் நம்மளால இருக்க முடியுமா? நெருப்பு இல்லாம இது பண்ண முடியுமா? அதாவது ஒரு பூதம் இல்லைன்னா கூட நம்மளால இது வாழ முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது எல்லாமாக இறைவன் இருக்கின்றானாம். மகாதேவ மாலையில் ஐயா சொல்லுவாங்க, வானே வானுலகும் காற்றே, காற்றில் ஒரு நெருப்பே, நெருப்பில் ஒரு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, புவியில் வாழும் தாபரமே, சங்கமே, ஊனே, உயிரே, உள் ஒளியே, தேனே, செங்கருமே, இந்த சுவை அனைத்தும் திறந்த தேவேன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாமாக பஞ்சபூதங்களாக இருந்து நம்மை காப்பாற்றி, அதே போல உயிருக்கு துணையாக இருந்து காப்பாற்றி, நம்முடைய ஆன்மாவை ஈடேற்றி எப்படியெல்லாம் நம்மை வாழ வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வாழ வைக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? எல்லா சுதந்திரத்தையும் நம்மீது வைத்துக் கொண்டு ஆண்டவன் எனக்கு அருள் செய்ய மாட்டேன் என்கின்றான். இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லைங்க. அவனை நான் போய் கோயிலா கொண்டுட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாச்சும் கண்ணு இருக்கா? என் கண்ணுடைய விண்ணப்பத்தை காதுல கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை திட்டிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா நம்ம கிட்ட தானே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதை விடுறோமா? விட முடியலையே. அந்த இதெல்லாம் விட்டாதான் இறைவன் நமக்கு துணையாக வருவான். ஓ துணைனின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன், உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயா. இறைவனை தவிர யாரும் எனக்கு வேணாம். யார் வந்து நின்னாலும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். பெருமானுடைய வைராகியம் நமக்கு வேணும். என்ன சொல்றார்? எத்தனை தெய்வம், எந்த தெய்வம் வந்தாலும் அது எத்தனை நன்மையாக கொடுத்தாலும் அவன் என்கிட்ட வந்து நின்னா, உன்னை தவிர வேறு யார் வந்து நின்னாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். கடுவனை வெறுத்து நிற்பேன்னு சொல்ல. நான் கொண்ட விரதம் நீ நடிகல்லால் பிரதம்மை நாடாமை ஆடும். நான் யாரையும் நாட மாட்டேன். உன்னுடைய அடியை தவிர இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்று ஓடி குலைந்து போயிற்று, கோவே உன் சிற்ஜோதி என்னதாயிட்டேன்னு சொல்வார்.
யாரு கெட்டியா பிடிச்சாரு? இறைவனுடைய திருவடியை பிடித்து கொண்டதனால் அவருக்கு கிடைச்ச லாபம் என்ன? எதனாலும் எக்காலத்தும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வை வள்ளல் பெருமான் அடைந்து வாழ்ந்து கொண்டு இன்று நம்மையும் வாழ்த்து கொண்டு உங்களையும் கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்றாரே. ஊழிதோறு ஊழி உழப்புறாரு ஓங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே. நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாரே. அவருடைய, அதாவது இது அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். ஒரு பதார்த்தத்தை ருசி பார்த்தால்தான் அதோட சுவை தெரியும். அதே போல ஒரு தெய்வத்தை உண்மையாக அனுபவித்தால்தான் அவருடைய ஆற்றல் நமக்கு புரியுங்க. தொழூர் வேலாயுத முதலியார் சொல்வார், சாதாரண தெய்வம் என்று நினைத்துக் கொண்டவர்கள் தாழ்ந்து போனார்கள். வள்ளலாரே சாதாரண மனுஷன் தானே, இவருக்கு என்ன அப்படின்னு சாதாரணமா நினைச்சாங்க பாருங்க, அவங்க தாழ்ந்து போனாங்களாம். இவர் பெரிய தெய்வம், இவர் உயர்ந்தவர் அப்படின்னு நினைச்சு போனாங்க பாருங்க, அவங்க உயர்ந்து போனாங்களாம். தொழில் வேலாயுத முதலியார் சொல்வார்கள். அப்படி பெருமானை இருக பிடித்து கொண்டவர்கள் என்னைக்கு வீண் போனதே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா பெருமான் நம்மள குழந்த மாதிரி உயிர் துணையாக இருந்து எப்படியெல்லாம் காப்பாத்தணுமோ அப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? எல்லா சுதத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். இந்த பாருப்பா, பாட்டு விட்டால் பாடுகின்றேன், பணி விட்டால் பணிகின்றேன், படியே நின்னை கூட்டு விட்டால் கூடுகின்றேன், குறைவிட்டால் குறைகின்றேன், குறித்தவோனை ஊட்டுவிட்டால் உண்கின்றேன், உறங்குவிட்டால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் மாட்டுவிட்டால் ஆடுகின்றேன், அந்தோ எச்சரியேனால் ஆவது என்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவருடைய செயல். என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் என்றாய் உன்னால் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உரைத்துருளி ஐயா. பூமாந்தும் வண்டனன் என் பொன்னருளை பொன்னியர்கள் தாமாந்தி நின்னடிக்கு சார்ந்து நின்றாரையோ நான் காமாந்த காரம் என்னும் கல்லொன்று நன்மோடி ஏமாந்தேன் ஐயா ஒற்றி எப்பெரியும் பெருமானே. ஐயா உன்னுடைய அருள் எனக்கு எப்படி ஐயா கிடைக்கும்? எப்போது கிடைக்கும்? அப்படி தவம் இருக்கணுங்க. அவருடைய பார்த்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உன்னோட அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கல்தாவளை கூட நீ உணவு கொடுக்கிற, ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற, அந்த கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது அப்படின்னு சொன்னாக்கா கணவன் கொஞ்சம் பாராமுகமா இருப்பானே, அந்த மாதிரி நீ என்ன பாராமுகமா பார்க்காதையா. எப்படி எல்லாம் வேண்டாரு பாருங்க. அந்த மாதிரி நான் ஒண்ணுதானே நான் துணையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு நான் துணையாக வைத்திருக்கின்ற பொழுது நீ என்னை பாராமுகமாக வைத்துக் கொள்ளலாமா? எப்படியெல்லாம் நீ உயிர் துணையாக எனக்கு வர வேண்டும், எப்படியெல்லாம் அருளை தர வேண்டும் என்று சொல்லி பெருமான் பெருமான்கிட்ட இறைவன்கிட்ட சொல்ல, இந்த பாரு ஒழுங்கா அருளை கொடுத்துரு. அருளை கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, உன்னையும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நீ அருள் கொடுக்கலையேன்ட்டு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. நீ எல்லாம் ஒரு தெய்வமா, ஒரு அருளை கூட கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவன் எதுக்கும் லாய்க்கு இல்ல போல இருக்கு, அருளே வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா, வருமன் கொள்வதாக வந்ததாக கொள்ளுதான் என்னுடைய வழக்கம். நான் இப்பவே அறிஞ்சிட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நீ கொடுத்துரு, நீ கொடுத்துரு, அருளை கொடுத்துரு, இல்ல என் உயிரை நான் விட்டுடுவேன். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? மிரட்டுறார், இறைவனையே மிரட்டுறாரு பாருங்க. மிரட்டுற தைரியம் நமக்கு இருக்கா? ஆனா நம்ம எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா கொண்டதே கோலம், கண்டதே கோலம், கொண்டதே வாழ்க்கை, அவ்வளவுதான். நம்ம இருக்கிறவருக்கு நம்மளாம் என்ன முடிவு பண்ணிட்டோம்? நான் மட்டும்தான், நீங்களா என்ன பண்ணிட்டா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், ஏதோ அனுபவிச்சோம், போனோம் வந்தோம், இருந்த அருள் இப்ப கிடைக்கணும் அப்புறமா கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி கிடையாது. இந்த பிறப்பிலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும். பெருமான் சொல்றாங்க, மனித பிறவி என்பது லேசில் கிடைக்காது. அந்த மனித பிறவிலேதான் ஆன்ம விளக்கம் ஏற்படுகின்றது, அருள் விளக்கம் ஏற்படுகின்றது, முக்தி இன்பம் அடைவதற்கு சகாயமாக இருக்கக்கூடியது. லேசில் கிடைக்காது, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனித பிறவில தாங்க இறைவனை உணர முடியுங்க.
வேற எந்த இதுலாவது உணர முடியுமா? மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, இதனாலதான் நம்ம இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இல்லாது போகாத வழியெல்லாம் போயிட்டு கடைசியில என்னென்ன பண்ணுமோ, கடைசியில நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி போயிடுதுங்க. நாள் போது ஓடுகின்றவன் கதிரவன் நான் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாள். ஒரு நாளைக்கு கேலண்டர் வீசிங்கன்னா ஒரு நாள் ஓடிடுதுங்க. இந்த நாள் அதனால்தான் சொல்றாங்க, வீணே பராக்கில் விடாதீர்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவருக்கு உயிர் துணையாக இருக்கின்றான், அவன் உள்ளொளியாக இருந்து உன்னை இயக்கி கொண்டே இருக்கின்றான். அவனை நினைத்து பார். ஏன்னா நினைத்து பார்ப்பதினாலும் தோத்திரங்கள் பண்ணுவதினாலும் பாராயணம் பண்ணுவதனாலும் அதிக உஷ்ணம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு. இதுக்காக மலை குகை போயிட்டு தவம் பண்ண வேண்டாம். அதுக்குள்ள நீங்க போய் இப்படி நினைச்சு இப்ப தவம் நிச்சயம் பண்ணுதாங்க ஆகணும். அதாவது முதல் படி ஜீவகாரண்யமா இருக்கணும். ஜீவகாரணி தான் முதல் படி. ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு ஐயா சொல்லிட்டாங்க. அந்த மோட்ச வீட்டின் திறவுகோளை பெற்றுக் கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போக முடியும். அடுத்தது பக்தி நிச்சயமா பண்ணிதான் ஆகணும். இறைவன் பால் பக்தி செய்தே ஆகணும். ஏன் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐயா சொல்லுவாங்க, மன உருக்கம் மன நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மன நெகிழ்ச்சி அடைந்தால்தான் ஆன்மா நெகிழ்ச்சி அடையும். அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு வரும். அந்த பக்குவம் வராத வரைக்கும் என்னுடைய அருள் கிடைக்காது. அவன் உயிர் துணையாக இருக்கின்றான் என்பதை உணர கூட நம்மளால முடியாது. அடுத்தது ஒழுக்கம் அப்படின்னு ஐயா வைக்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் வைக்கிறாங்க. 4 வகை ஒழுக்கங்களை நம்ம பின்பற்றணும். அடுத்தது தவம் நிச்சயமா பண்ணணும். தியானம், தவம். தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உருவத்தை வைத்து தியானம் பண்றது. தவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மனசு அடங்கினதுதான் தவம். மனசை அடக்கணும். ஏன் தெரியுமா? இது ஒரு குரங்கு, வானரத்துக்கு ஒப்பிட்டாங்க, குதிரைக்கு ஒப்பிட்டாங்க. இத கொண்டு வந்து சிச்சபையின் கண்ணை நிறுத்துதல்னு ஐயா கரண ஒழுக்கத்துல வச்சாங்க. அந்த கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டுமிடத்தை கட்டுவித்து மட்டுக்கடங்கா ஆங்கார மதமா அடங்கா அடக்குவிட்டு 8 செய்து 2 செய்வித்தெல்லாம் என்னமுதும் அட்டி கொடுத்தே அருந்துகின்ற அடியேன் ஒன்றன் அடைக்கலவை. இப்படி நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா, தவம் பண்ணி தியானம் பண்ணி ஒழுக்கத்தை இருந்து பக்தி பண்ணி ஜீவகாரியத்தோட இருந்தோம்னு சொன்னா, இப்ப கூட இன்னொன்னு உயிர் துணையோட வர்றது இறைவனும் மட்டும், இறைவனோட இன்னொன்னு சேர்ந்து வரும். என்ன சொல்லுங்க? நம்ம செய்கின்ற நல்வினை தீவினை வினைகளும் நம்மள வந்து சேரும். அதுதான் வரும். ஏற்கனவே பெருமான் மாலையில சொல்லுவாங்க ஐயா, தேல் பாருங்க, தேல் எப்படி கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி வெண்கோழி தேல் மாதிரி வினைதோறும் பிறவிதோறும் வந்து வந்து வினைகள் எல்லாம் நம்மள கொட்டுக்கிட்டே இருக்குதான். நம்ம செய்யற வினைகள் என்ன பண்ணுதான், ஒவ்வொரு நாளும் மனதினால் செய்கின்ற பாவங்கள் பதிவாகுது. புலால் உண்ணும் போது பதிவாகுது. எந்த உயிரையும் கொன்று அதன் ஊனை சாப்பிடக்கூடாது. கொல்லா நெறியே குருவரு நெறியென பல்கால் எனக்கு பகன்றமே சிவமே. இப்ப பயற்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்தமை சிவமேன்னு ஐயா சொல்றான். இப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கோம். இப்ப மற்ற உயிர்கள் எல்லாம் அதோட கரண பரிசுகள் அந்த உடம்புல வந்திருக்கு. அத கொண்டு வந்து அதை வெட்டி அதை சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுது? பாவங்கள் பதிவாகிறது. அந்த வெட்டுறாங்க பாருங்க, அது வெட்டும் போது ஒரு அம்மான ஒரு சவுண்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த சவுண்ட கேட்டா கூட நமக்கு பாவம் வந்துருவோம். அப்ப சமைக்கிறவன், விக்கிறவன், சாப்பிடுறவன், வாசனை வர்றவன், வாயில எச்ச விடுறவன், அத்தனை பேரும் பாவத்தை பங்கு போட்டுக்கிறாங்க. அத்தனை பேரும் என்ன பண்றாங்க? பாவத்தை பங்கு போடுறாங்க. அதே மாதிரி பலி கொடுக்கறாங்க பாருங்க. எந்த தெய்வமாவது பலி கேக்குதா? எந்த தெய்வம் பலி கேட்காது. என் உயிரை ஒரு உயிரை கொடு அப்படின்னு எந்த தெய்வமாவது வாய் திறமா பேசுது? எதுவுமே கேட்கவே இல்லை. ஆடு பலி தர குக்குடங்கள் முதலிய உயிரை பொடியுற கொண்டே போகும் கண்டே உந்தி நந்துள்ளம் நடுக்குற்றேன் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா பலியும் கொடுத்துட்டு இறைவன் எங்கேயாச்சும் கொடுப்பானாங்க? அருள் கொடுப்பானாங்க? தன்னூன் பெருக்கற்கு பிரிதி நூன் உண்பால்
எங்கன நாளும் வரும். எப்படிங்க அருள் கிடைக்கும்? எப்படிங்க உயிர் துணையா வருவான் ஆண்டவன்? நமக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் வரும்போது கூட வருவானா? இதெல்லாம் பலி கொடுத்துட்டு அடுத்த உயிரை கொன்று சாப்பிட்டுட்டு எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா ஆண்டவன் வந்து அருள் புரிவானா? நிச்சயமா மாட்டாங்க. உங்களோட ஆண்டவன் வந்து உயிர் துணையா இருந்து உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன தெரியுமா? ஆண்டவனை நினைச்சு பார்க்கணும், எந்த உயிரையும் கொண்டு சாப்பிடக்கூடாது. அதனால எல்லாம் ஆண்டவரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அவனுடைய திருவடியை இறுக பிடித்துக் கொள்ளணும். இதே மாதிரி உடலை விட்டு உயிர் போகுது. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப சாக போறான் பாருங்க, அவனுக்கு அப்படியே நெஞ்சு படபடன்னு சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஐயோ பால் ஊத்துறாமான்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம மட்டும் தனியா போறோமே, யாராச்சும் கூட வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். யாராச்சும் கூட போக முடியுங்களா? யாராச்சும் கூட போக முடியுமா? போக முடியாது. அப்பதான் நினைச்சு பாக்குறான், அவன் செய்த தீமைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆண்டவா, நான் மனுஷ வாழ்க்கையே நான் தவற விட்டுட்டேனே, இவ்வளவு தீமைகள்லாம் நான் பண்ணிட்டேனே, நான் உன்னை நினைக்காம விட்டுட்டேனே, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு இந்த கடைசி நேரத்துல நினைச்சு பார்ப்போம் பாருங்க. அப்ப என்ன ஆகும்? அது காட்டியும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாழ்வுங்கிறது உடலை விட்டு உயிரானது உடலுக்கு வருவது பிறப்பு, உடலோடு கூடி வாழ்வது உயிர் வாழ்வு. அப்ப உடலை விட்டு உயிர் போவது இறப்பு. அந்த இறப்புக்கு இந்த பொழுது அந்த நேரத்துல கடவுள் நினைச்சு என்னங்க பிரயோஜனம்? பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, தவறாத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீனம் நன்னுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடத்த வந்தீரே, கண்ணான கருத்தனை கருதாமல் கண்ணீர் விடுகின்றீரே, எதனை துணையாக கொள்ளப் போகின்றீர்கள் பித்துலகீரேன்னு ஐயா கேட்கிறான். இதனையா துணையா எடுத்துட்டு போற? இறைவன் ஒருவன் உயிர் துணையாக வந்து கொண்டிருக்கின்றானே, அவனை நினைக்காமல் நீ பாட்டு காலத்தை விரையாக்கிட்டியே, எதனை துணையாக எடுத்துட்டு போற? எல்லாருக்கும் நல்லது செய், எல்லாருக்கும் இன்புட்டு வாழன்னு நினைச்சு பாரு. எல்லாருக்கும் நல்லதே நினைத்து நல்லதே நடந்து நன்று வாழ்க்கை இசைந்து ஐயா சொல்றது போல நம்ம எல்லாரும் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணும், அவருடைய துணையை திருவடியை பிடித்துக் கொள்ளணும். அதே மாதிரி அவர் இருக்கார், நம்ம வைராகியம் வச்சுக்கணும், இறைவன் நம்மை காப்பார். அப்படி பயம் வரும்பொழுது இறைவன் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு பயம் நம்மளை விட்டு பூஜ்யம் ஆயிடும். ஒருத்தன் ரொம்ப துன்பத்துல இருந்தான், அவன் கடவுளை பத்தி வணங்கிட்டு இருந்தான். வணங்கிட்டு இருக்கும்போது, கடவுளே என்னடா எனக்கு ஒரே துன்பமா இருக்கு, நீ எப்படி உயிர் துணையா வரேன்னு சொன்ன, நீ என்ன வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழறான். இல்ல நான் உன் கூட தான் நான் வரேன், நான் வரும்பொழுது என்னுடைய திருவடிகள் என்னோட படம் அப்படின்னு சொல்றான், நீ அதை பார்த்துட்டே நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். சரி, நீ இவனும் கடவுள் எப்ப அருள் தருவாரு, நம்முடைய கஷ்டம் எல்லாம் எப்ப போகும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். வழியில அப்படியே அது கடவுளோட திருவடிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. சரி, கடவுள் துணையா வரான்னு நினைச்சுக்கிறான். கொஞ்ச தூரம் ஆன பிறகு அந்த திருவடிகள் மறைந்து விடுகின்றது. அப்ப அவன் நினைச்சு பாக்குறான், கடவுளே நீ என்ன சொன்ன, எந்த துன்பத்திலையும் என் கூட வரேன்னு சொன்ன, இப்ப திருவடியே காணவே நீ என்னை ஏமாத்துறியான்னு கேக்குறான். அதுக்கு கடவுள் சொன்னாரா, நான் உன்னை எங்க ஏமாத்துறேன், உன்னை என் தோல்ல சுமந்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ண, அவரை நினைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பெட்டை கோழி எப்படி அரவணைச்சு சொல்லுதோ, நீ என்னை விடா நிலையும் நான் உன் நினைவிடா நெறியும், குரங்கு மாதிரி நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய துணையை அவர் என்ன பண்ணுவார், பூனை மாதிரி கவ்விட்டு நம்மளை எப்படி கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வைப்பார். இல்ல எத்தனையோ அனுபவங்களை நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவனுக்கு உயிர் துணையா இறைவன் நம்ம கூட வருவார். அவரை அதுக்கு பதிலாதான் பெருமான நமக்கெல்லாம் துணையா இருக்கிறதுக்கு இறைவன் அனுப்பி இருக்காரு. அப்ப அவரோட உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகனே அடைந்து விளக்குக மகிழ்கன்னு ஒரு வரத்தையும் கொடுத்திருக்காரு. பெருமான் கிட்ட நம்ம எல்லாம் எது வேண்டுனாலும் அவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். துறை இது, வழி இது, துணிவது, நீ செய்யும் முறை இது, எனவே மொழிந்தமை துணையே எங்கொரு தீமையும் எனை தொடரா வகை கங்குளும் பகலுமை காவல் செய் துணையே, வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கு ஈண்டிருந்தார்கள் இந்த உயிர் துணையை. எனக்கு எது தேவையோ உனக்கு தெரியும், வேண்டத்தக்கது அறிவோனே
வேண்டும் வரவும் தருவோய் நீ. எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு எது தேவையோ உனக்கு தர தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும். அப்படி இயத்தினும் பரத்தினும் எனக்கு இடை சாராது உலகியல் அருளியல் எப்போதும் எல்லா இடத்துலையும் எனக்கு இடை சாராது அகத்தினும் புறத்திலும் அமர்ந்தமே துணையே. இறைவன் நமக்கு உயிர் துணையாக, மெய் துணையாக, தாங்கிய துணையாக, இன்னுயிர் துணையாக இறைவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் வாட்டம் அடைய வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணும், வினை எடுத்தாசுரம் வாய்ந்திடல் வேண்டும். பெருமான் ஒரு பாடல்ல சொல்வாங்க, என்னளவு இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையினால் எனக்கு துன்பமும் இடரும் என்னை உயிரோடு தின்கின்றது அந்தோ. எனவே அந்த பயமும் இடரும் நீக்கினால் வந்து என்னுடைய உயிர் தீராது சரியாதுன்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த பயம் போனோம், நமக்கு அந்த இடர்கள் போகணும்னு சொன்னாக்கா இறைவனுடைய திருவடியை துணையாக பிடித்துக் கொண்டு, வள்ளல் பெருமானின் திருவடிகளை துணையாக படித்துக் கொண்டு வள்ளல் அடைந்த நிலையை நாமும் அடைய முடியும். இது சாத்தியம் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை, நேரம் கருதிய அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய அண்ணா ராஜீவன் அண்ணா அவர்களுக்கும், தம்பி சிவபிரகாசம் அவர்களுக்கும் மற்றும் இந்த அத்துணை நிர்வாகத்தினர் அத்துணை பேருக்கும், நம்முடைய தம்பி ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், ராஜ்பாபு அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச திவ்ய திருவடிகளே சரணம்.